எல்லா சூழ்நிலையிலும் என் இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என்ற ஒரு நிலைப்பாடை நம்முடைய இருதயத்தில் உருவாக்குவோம். ஆராதிப்போமா? நன்றி அப்பா, நீ மாத்திரம் எனக்கு போதும். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. சொல்வோமா? நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. உங்களுடைய இருதயத்தின் அலைச்சல்கள், நிம்மதி இல்லை, போராட்டம், தோல்வி, அவமானம், காலைவேளையில அதையே பார்த்து அதையே எண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தேவ சமூகத்துல இயேசுவே எனக்கு நீ மாத்திரம் போதும் பான்னு சொல்லிட்டு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் புது பலனை தருவது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எழும்பி நிற்க, அந்த மதில்களை தாண்ட, சேனைக்குள் பாய்ந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாரும் இருக்கிற இடத்துல இயேசுவே, அது என்ன போராட்டம் இருக்கட்டும், உங்க குடும்பத்துல போராட்டம், பணப்பற்றாக்குறை, பிள்ளைகள் நிமித்தம் நிம்மதி இல்லை, அவர் மாத்திரம் இயேசுவே. இந்த காலவெளியில ஒரு வார்த்தையில எங்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். தேவ மக்களே, நேற்றைய தினத்துல ஓசியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். அந்த 2ஆம் வசனத்தில் இருக்கிற 2வது பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 2வது பகுதி எப்படி வருது? முதல் பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அந்த ரிவைவலை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு 3ஆம் நாளிலே நம்ம எழுப்புவார். ஆமென். 3ஆம் நாளிலே நம்ம எழுப்புவார். raised. God's power to raise us up. கடவுளுடைய வல்லமை நம்மளை எழுப்புகிறது. அநேகர் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம். இனி வாய்ப்பு இல்லை, கதை முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க கர்த்தரை சார்ந்திருப்பீங்கன்னு சொன்னா, அந்த உயிர் தழுதலின் வல்லமை நம்மளை உயிரோடு கூட எழுப்பும். அது வியாதியா இருக்கட்டும், தொல்லைகளா இருக்கட்டும், கஷ்டங்களா இருக்கட்டும். இந்த 3rd day, இந்த 3வது நாள் நீங்க குறிப்பிடுது பார்த்தீங்களா? He will rise us up. This is a symbolize a new beginning, a transformation and restoration power. இந்த 3ஆம் நாள்ன்றது அது எதை காண்பிக்குதுன்னு சொன்னா, அது எதை மையப்படுத்துதுன்னு சொன்னா, நம்முடைய ஒரு புதிய ஆரம்பம், நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக மாறும். நம்ம திரும்பியும் அந்த பழையதிலிருந்து புதுப்பிக்கப்படுவோம். ரெஸ்டோரேஷன் பவர். அதுதான் உயிர்த்தெழுதல் வல்லமை. எத்தனை பேருக்கு சொல்றது விளங்குது? கதை முடிஞ்சிருக்கலாம், சாப்டர் க்ளோஸ், இனி வாய்ப்பே இல்லைன்னு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வல்லமை ஒரு மனுஷன் மேல இறங்கும் பொழுது அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க, ஓசியா தீர்க்கதரிசி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்றாரு, 3ஆம் நாள்ல நம்மை எழுப்புவார்னு.
அது பாருங்க, புதிய ஏற்பாடு காலத்தில் இந்த நியூ கவர்னன்ட்ல நடக்கிறது. இயேசு உயிரோடு கூட எழுப்புறது நம்மளை எழுப்புறாரு. பவுலுக்கு இதே போல வெளிப்பாடு, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இதை பவுல் வெளிப்படுத்துறாரு. நிறைய பேருக்கு தெரியல. ஆமா, இயேசு மரிச்சாரு, நமக்காக உயிரோடு கூட எழுந்துட்டாரு. ஆனா பவுல் தான் அதை சொல்றாரு, இல்லைங்க, உயிரோடு கூட எழுந்தது மட்டும் இல்லை, நம்மளையும் எழுப்பிட்டாரு. பாவம், சாபம், நாசம், மோசம், தரித்திரம், இதுதான் மனுஷனுடைய டெஸ்டினியா இருந்தது. இப்போ அதிலிருந்து உயிர்ப்பிச்சிட்டாரு, எழுப்பிட்டாரு. இனி அது நம்மளை பிடிச்சி இழுக்க முடியாது, அது நம்மளை புல் பண்ண முடியாது. அந்த பாதாளத்தின் வல்லமை, அந்த மரணத்தின் கூரை உடைச்சிட்டாரு. உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய பாவங்கள் எல்லாம் தோத்து போனது. No matter how deep our struggle, God's power can lift us to the new life. கடவுளுடைய வல்லமை நம்மளை புதிய வாழ்வுக்குள்ள நடத்தும். இன்னைக்கு காலையில் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை அர்ப்பணிங்க. அந்த வல்லமை உங்களை உயிர்ப்பிக்கும். நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. God bless you. Amen.